Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு கவிஞரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளருமான திலகபாமா இணைந்திருக்கிறார். மேடம், இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார், 1 மாத காலத்திற்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கேன்னு முதலமைச்சரும் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளதா சிலர் குற்றம் சொல்றாங்க. உங்கள் பார்வை, உங்கள் கருத்து? இல்ல, முதலமைச்சர் இந்த சுட்டு பிடிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க போறாரா? இவங்க எல்லாம் குடிச்சிட்டு முழுக்க தமிழ்நாடு ஜனங்கள் பூரா குடிநோயாளியாக ஆகுவதற்கு காரணமாக இருக்கிற தனக்கும் தண்டனை கொடுத்து கொள்ள போகிறாரா? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லைங்க. இங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கு, எவ்வளவு தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குது, எத்தனை கிராமங்களில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு ஏக்கர் விவசாய பரப்பை கூட்டி இருக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு பொருட்டு இல்லை. நாங்க ஒட்டு மொத்தமா டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு கூடுது, ஒவ்வொரு ஊர்லயும் சந்து கடை எல்லா இடத்துலயும் வந்துருச்சு, பெட்டி கடை எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. நீங்க தாராளமா சொல்ல முடியுது, ஒரு மனிதனோட எல்லா மனிதனும் குடிநோயாளியா மாறிட்டு வரான். இந்த குடி பத்தலதான் கஞ்சா விதவிதமா அதுக்கு போறான். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவனோட மனித தன்மையை இழந்துட்டு போயிருக்கிறதா இந்த இடத்துல முதலமைச்சர் ஏதோ 2 பேர் 3 பேருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. முதல்ல அவருக்கு தண்டனை கொடுத்துக்கிட சொல்லுங்க, அவருக்கு தண்டனை கொடுத்துக்கிட சொல்லுங்க. தமிழகத்துல மக்களை பூரா குடிநோயாளியா மாற்றி வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு முதல்ல தண்டனை கொடுக்க சொல்லுங்க. இங்க இது ஒரு சம்பவம் இல்லை. நீங்க கரூருக்கு விழுந்தடிச்சு ஓடுனீங்க, ஆனா இதுக்கு நிதானமா தூங்கி எந்திரிச்சு தான் பதில் வருது. எல்லா விஷயங்களும் கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நிறைய பாக்குறோம், துப்பறிகிற மனநிலைக்கு கொண்டு போயிட்டோம். அதை தூக்கி வச்சுட்டு குற்றவாளிகள் பெண்களை வெறும் உடல் ரீதியாக மட்டும் சிந்திக்கக்கூடிய இந்த மனநிலை எங்க இருந்து வந்தது? காரணம், குடி எவழி கோன் எவழி குடிமக்கள் அவளின்னு போயிட்டு இருக்குது. இங்க 4 மனைவி வச்சிருக்கிறவங்களும் முதலமைச்சரா அங்கீகரிக்க தொடங்கின இடத்துல இருந்தே பெண்களுக்கான மரியாதை போயிடுச்சு. எங்க ஒரு பெண்ணுக்கான மனித இருப்பை இங்க போற்றுகிற இடம் இருக்கிறது. இது எல்லா இடத்துலயும் உருவானோம்னா முதல்ல மேல இருந்து எல்லாருமே ஒரு ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். காதலை காதலாக பார்க்கக்கூடிய இடம் இங்க இல்ல. பெண் வெறும் உடல் ரீதியாக பார்க்கக்கூடிய இடம் கொண்டு போயிருக்கு. ஒரு காவல் அதிகாரியை கூட தன் பெண்கிறதுனால தன்னை பாதுகாக்க முடியாம திணறாங்கன்னா இது என்ன மாதிரியான மனநிலை? சமூகம் கவிஞர், இது போன்ற குற்றங்கள் நிறைய நடைபெறுவதாக பதிவாகிட்டு இருக்கு. சமூக நலத்துறை கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. என்னன்னாக்கா, பெண்கள் மத்தியில நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு முன்னப்போதையும் விட. அதனால இது குறித்த வழக்குகள் பதிவும் அதிகமாக இருக்கு, குற்றங்கள் ஒன்றும் பெரிய அளவில் இல்லாது மிகையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லாங்க. இத சொல்றதுக்கு அவங்க வெட்கப்படணும். இப்படி ஒரு பொய் தகவலை கொடுத்து நீங்க மூடி எவ்வளவு பெரிய பெட்ஷீட்டை போட்டு மூடுவீங்க? எவ்வளவு பெரிய பெட்ஷீட்டை போட்டு மூடுவீங்க? எஸ், ஓகே, இன்னைக்கு குற்ற செயல்களுக்கு எதிராக வெளியே கிளம்பி வர பெண்களோட மனநிலை கூடி இருக்குங்கிறது ஒரு பக்கம் உண்மை. அதை விட பன்மடங்கு குற்றச்செயல்களும் கூடி இருக்குங்கிறது உண்மையா இல்லையா? இன்னும் எத்தனை பெண்கள் தங்களுக்கு நடக்கிற அநீதியை சொல்ல மாட்டாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. 18 வயசு முடிஞ்ச உடனே 2வது நாள் 3வது நாள் ஏன் திருமணம் நடக்கிறது? ஏன் நடக்கிறது? அது பெண் தன்னை காதல உண்டு கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் சமூக நலத்துறைங்கிறதெல்லாம் என்ன செய்யறாங்க? தயவு செய்து எனக்கு அதை சொல்லுங்க. இந்த சமூகம் சரியாக இருக்கிறதா, மனநிலை சரியாக இருக்கிறதா, பெண்களை மனித இருப்பாக பாக்குறாங்களாங்கிறதெல்லாம் அதுக்கான திட்டமிடல், அதுக்கான போக்கஸ் எல்லாம் இருக்கா? பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்டு நாங்க போலீஸ் ஆப் வச்சிருக்கிறோங்கிற சொல்றது மூலமாக நீங்க என்ன சொல்ல வரீங்க? குற்றம் நடக்கும், நீ எனக்கு சீக்கிரம் தகவல் சொல்லுங்கிற சொல்ல வரீங்களா? குற்றம் நடக்காதக்குரிய மனநிலை கொண்டு வர வேண்டும். நான் திரும்பி திரும்பி சொல்றேங்க, அடிப்படை மூலம் எங்க இருக்கு நம்மளுக்கு சிக்கல் பார்க்கணுங்க. தப்பு செஞ்சா தப்பு இல்லைங்கிற, தப்ப சரியா செஞ்சா தப்பு இல்லைங்கிற நிலைமை இருக்குது. அதுதான் இங்க ஆபத்தானது, அதுதான் இங்க ஆபத்தானது. ஒரு பெண்ணை இங்க பாருங்க, தான் வச்சிருக்கிற பெண்ணை இன்னொருத்தை திரும்பி பார்த்தாலே கோவப்படுற ஆண்கள் இருக்கிற சூழ்நிலையில அதுதான் ஒரு இயல்பு. அதை தாண்டி 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பெண்டாடலாம் நினைக்கிறானா அது எவ்வளவு வியாதி, அது பெரிய வியாதி, நோய்க்கூறு. அந்த நோய்க்கூறுக்கு காரணமா இருக்கிறது நீங்க போதை பொருள். அதை வைத்திருக்க வேண்டிய
வேண்டிய முதலமைச்சர் அவர் தண்டனையை ஏற்றுக்கொள்வாரா? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கெல்லாம். இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்கிறேன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.